வியூவர்ஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார், அதாவது ஒரு செகண்ட் கார் வாங்கதா இருக்கீங்கன்னா ஒருபொழுதும் Volkswagen அண்ட் ஸ்கோடா இந்த மாதிரி பிராண்டு காரை ஒருபோதும் வாங்கிடாதீங்க. அதுக்காக இந்த பிராண்டு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த கார்லாம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த காரை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் கார் வாங்குறீங்கன்னா 99% செகண்ட் கார் வாங்குறோம் எல்லாருமே ஒரு பைக் வச்சுட்டு தான் இந்த கார் வாங்குறாங்க. ஒரு பைக் வச்சுருக்கோங்க, செகண்ட் காரில் நீங்கள் வாங்குறீங்க, அதுவும் மாருதி, ஹுண்டை, டொயோட்டா, இந்த மாதிரி டாட்டா, இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் கார் வாங்கினாலே உங்களுக்கு இந்த பைக்கோட 10 டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகும்னா இந்த கார்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது, இந்த மாதிரி கார்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு அஃபோர்டபுளில் கொடுக்கறதுக்கு இன்னும் என்ன மெயின்டெனன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடையாது. சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரி காரை ஒருபோதும் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா மல்லு கட்டாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, Volkswagen என்ன மாதிரி கார் தெரியுமா, ஜெட் ஸ்கோடான்னு. தயவுசெய்து எனக்கு அது தெரியும். நான் காரை பற்றி பிராண்டை பற்றி சொல்கிறேன். நான் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி காரை வாங்கிட்டு ரொம்ப லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்தை இருந்துட்டு குடும்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு அது ஒய்ஃபுக்கு சொல்ல முடியாமல் ஃபேமிலிக்கு சொல்ல முடியாமல் நிறைய சிக்கலில் மாட்டி சின்னமனப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோவை தான் இதை போடுறேன். சரியா? நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்னும் டீட்டெயிலாக நான் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்த்தோன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதில் கோத்ரூ பண்ணிப்பாங்க. சரியா? தேங்க்யூ.